சென்னை சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி பகுதியில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் மேற்கொண்ட சுத்தப்படுத்தும் பணியின் போது நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சென்னை வெள்ளத்தில் சொல்வதற்கு 1000 கதைகள் இருக்கின்றன. இப்போது நாம் பார்க்க போவது முத்துமாரியம்மனிடம் பூரணி அம்மாள் விடுத்த கோரிக்கை முகமது மூலம் நிறைவேறிய கதையை. சென்னை சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அருகே இருக்கிறது பூரணி அம்மாளின் வீடு. அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் அருகே இருக்கும் இவரது மகளின் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் வைத்திருந்த சுமார் 10 சவரன் நகையையும் பல ஆயிரம் ரூபாய் பணத்தையும் அடித்துச் சென்றது. 2 நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்ட தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினரின் கையில் அந்த பாத்திரம் கிடைத்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் சாமி. 5 பிள்ளைங்க கரை சேர்த்தேன். எல்லாம் நல்ல மாதிரி ஆயிட்டாங்க. பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு 2 பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க கையில வச்சிருந்தாங்க. நானும் கொடுத்தேன். எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டாங்க. வெள்ளத்துல விட்டுட்டாங்க. அது கையில எடுத்து கொடுத்த மாதிரி அல்லாவும் இந்த அம்மனும் கையில கொடுத்தாங்க. எனக்கு அந்த டிஃபனை திறந்து பார்த்தேன். எங்க பொருள் அதுக்கு முற்படி எடுத்து வச்சேன் சாமி. காசெல்லாம் இருந்தது. அதுல எங்க கஷ்டம் எங்கேயும் போகல இருந்தது. இந்த டைம் வீட்டுல கட்டி மேல வச்சிட்டு போன தூக்கல பார்த்தா வீடு உடஞ்சி எல்லாம் போயிடுச்சு. நானே எங்க வீட்டுக்காரங்க இறந்தோன்னு நினைச்சேன். எங்க பசங்களுக்கு காலேஜ் சேர்க்கறதுக்காக தான் அந்த காசு வச்சிருந்தோம். யாருக்கிட்ட சொல்லவே இல்லை. நாங்க போயிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அங்கே இருந்துக்கலான்ட்டு எங்க அம்மா தான் கோயில்கிட்ட இருந்து ஒரு தம்பி எடுத்து கொடுத்தாங்கம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி பாக்கலான்ட்டு வந்தாங்க. இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பசங்க நல்லா படிக்க வைப்பனாங்க. பூரணி அம்மாள் குடும்பத்தினருக்கு சொந்தமான நகையையும் பணத்தையும் மீட்டுக் கொடுத்தவர் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்ட குப்பையாலும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த குப்பையில ஒரு பேக் ஒன்று கிடைச்சது. அந்த பேக்ல ஒரு வாளி ஒன்று தூக்க வாளி கிடைச்சது. அந்த அம்மாட்ட இப்படி எடுத்து கொடுத்தோம். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க நகை பணம் எல்லாம் இருந்தது. அந்த அம்மாட்ட எடுத்து கொடுத்து பார்த்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முகமது ஷரீப் வழியாக பூரணி அம்மாளின் குடும்பத்துக்கு மீண்டும் கிடைத்திருக்கும் நகையும் பணமும் ஒரு குடும்பத்தின் நிம்மதியையும் சில உயிர்களையும் காப்பாற்றியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் எம் மணிகண்டன்.